மீனா இத பத்தி ரோகிணி கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கிறாங்க. அதாவது அறிவு போர்டிங் ஸ்கூல் மேனேஜர் கிட்ட ரோகிணியோட நம்பர் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த பத்தி யார்கிட்ட பேசுறது? இது கன்ஃபார்மா ஆயிருச்சுன்னா நம்ம லைஃப்ல என்ன ஆகுறது? ரோகிணியோட மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தடவ புலம்பிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் ஸ்ருதி வந்துட்டு, "என்னாச்சு மீனா? இன்னைக்கு ரொம்பவே நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ருதி, "எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அதை எப்படின்னு என்னால நம்பாம இருக்கவே முடியல. ஆனா இது மிகப்பெரிய துரோகம். எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள சொல்றாங்க. அவ்வளதானே, ரோகிணி வாயாலேயே இந்த விஷயத்த சொல்ல வைப்போம். அதுக்கு மகேஸ்வரி வந்து முதல்ல பேசணும். இப்ப கிறிஷ் வந்து ரோகிணி தான் என்னோட அம்மான்னு அவன் வாய வாய விட்டு சொல்ல மாட்டான். இத்தன நாள் நம்ம வீட்ல இருந்திருக்கிறானே, ஒரு தடவையாவது அவன் சொன்னானா? ரோகிணி அவங்க பையன அவங்கள மாதிரியே வளர்த்து வச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மகேஸ்வரி வந்து உண்மைய சொன்னா கண்டிப்பா எல்லா விஷயமும் தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஸ்ருதி பண்றது? பேசாம மகேஸ்வரிட்ட போய் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கிறிஷ்கிட்டயே உண்மை வாங்க முடியல. இந்த மகேஸ்வரி மட்டும் சொல்லிருவாங்களா என்ன? இதுக்கு வேற ஒரு ஐடியா அப்பதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுற மாதிரி மகேஸ்வரி கிட்ட வந்து பேசுறேன். அப்பதான் வந்து ரோகிணி பத்தின டீட்டெயில் வந்து கேட்க முடியும். போலீஸ்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க வந்து நம்பி எல்லாத்தையும் சொல்லிருவாங்கல்ல. அதனால அப்படி மகேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் அவ பேசுனத ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவளுக்கே போட்டு காட்டி இங்க விஷயத்த வந்து உண்மைய வந்து சொல்லிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இத என்னால மறைச்சு வைக்க முடியாது மீனா. ரொம்ப நாளைக்கு கண்டிப்பா நான் ரோகிணிய பார்த்தா கேட்டுருவேன். அதனால கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்த வந்து மகேஸ்வரி வாயால சொல்ல வைக்கணும். உடனே இந்த வேலைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால நம்ம குடும்பத்துல தானே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய துரோகிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இது எவ்வளவோ பரவால்ல மீனா. அவங்க வாழணுன்றதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க போல இருக்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க.